கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். நண்பர்களுக்கு வணக்கம். அத்தியாயம் 13. அன்று அலுவலகத்தில் காயத்ரி வேலைகளில் மூழ்கியிருந்தாள். ராதாகிருஷ்ணன் அவளது அறைக்கு வந்தார். கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தார். என்னம்மா வேலையா இருக்கியா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மாமா. ஏஆர் கார்மெண்ட்ஸ் பெட் கவர் கொட்டேஷன் அனுப்பியிருக்காங்க. பாத்தியா? நான் பார்த்துட்டேன் மாமா. அவங்க சொல்கிற ப்ரைஸ் ரீசனபிள் தான். நாம் எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஓகேன்னு ரிப்ளை அனுப்பிச்சிட்டேன். சரிம்மா, அப்படியே எத்தனை பெட் கவர் தேவைப்படுது என்பதை கணக்கு எடுக்க சொல்லு. நாம் ஒரு வாரத்தில் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். அந்த கணக்கை நானே எடுத்துட்டேன் மாமா. இப்போது அவங்களுக்கு தான் ரிப்ளை மெயில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்மா இப்படி மற்றவங்க வேலையை எல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு நீயே செய்கிற? இப்போல்லாம் நீ எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க. வீட்டுக்கு வந்தும் ஹோட்டல் வேலையே பண்ணிக்கிட்டே இருக்க. சுறுசுறுப்பாக இருக்கிறது எல்லாம் சரிதான், ஆனால் ரெஸ்ட் எடுக்கிறது முக்கியம்தான். இனிமே ஹோட்டல் வேலையை இங்கேயே முடித்துவிட்டு வீட்டுக்கு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருமா. அதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஹெல்த் எப்பவும் முக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீ இளைத்த மாதிரி இருக்க. உன்னை கவனித்துக்கொள் என்றார் அக்கறையுடன். சரிங்க மாமா, நான் இனிமேல் வீட்டில் ஆஃபீஸ் வேலை செய்ய மாட்டேன். என்னையும் நான் கவனிச்சுக்கிறேன் என்றால் அவரது அக்கறையை கண்டு நெகிழ்ந்து. நாளைக்கு காலையில் ஞாபகமாக உங்கள் அப்பாவுக்கு தர வேண்டிய அட்வான்ஸ் பணத்தை என்கிட்ட கேட்டு வாங்கிக்கம்மா. அப்புறம் அவரை நீ பார்க்கும்போது கொடுத்துடு. சரிங்க மாமா. வெள்ளிக்கிழமை காலை கார்த்திக் வெளியே கிளம்பி தயாராகி படிகளில் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்த போது காயத்ரி தந்தையிடம் பேசி கொண்டிருப்பதை கேட்க நேர்ந்தது. மாமா, பணம் தரேன்னு சொன்னீங்களே, வெயிட் பண்ணுமா, இதோ வந்துடுறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று ஒரு கற்றை பணத்தை எடுத்து கொண்டு வந்து அவளிடம் நீட்டினார். அதை வாங்கியவள் சாரதாவை பார்த்து, அத்தை, என்னோட ஃப்ரெண்ட் ஷீலா என்னை ரொம்ப நாளாக வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு சாயந்தரம் நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு என்றார் சாரதா. பொதுவாக கார்த்திக் வேலை மற்றும் ட்ரைனிங் முடிந்ததும் கடற்கரை, பூங்கா போன்ற இடங்களில் தனிமையில் இருந்துவிட்டு அல்லது சினிமா பார்த்துவிட்டு வீட்டுக்கு வருவான். ஸ்ரேயா அவனை விட்டுவிட்டு வேறு ஒருவனை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவனை பார்ப்பவர்கள் அவளை பற்றி கேட்கவும் அவனுக்கு தந்தை மீதும் சுற்றி இருந்த மற்ற எல்லோரின் மீதும் கோபம் அதிகமாக வந்தது. அதனால் தியான பயிற்சி எடுத்துக்கொண்டான். வாரம் 2 முறை அவன் தியான பயிற்சி செய்வது வழக்கம். அன்றும் அப்படித்தான் அவனுக்கு தியான பயிற்சி இருந்தது. ட்ரைனிங் முடித்துவிட்டு அவன் கிளம்புவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அதனால் அவசரமாக தன்னுடைய செல்போனை அங்கு தியானம் செய்பவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு இடத்தில் வைத்தான். அப்போது தெரியாத ஏதோ ஒரு எண்ணிலிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. முதலில் அதை துண்டித்தான். திரும்பவும் அடித்தது. பக்கத்தில் இருந்த வாட்ச்மேன், ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது, ஃபோனை எடுத்து பேசுங்க என்றான். அவனும் எடுத்து, ஹலோ, யார் பேசுறது என்றான். அந்த பக்கத்திலிருந்து, நான் காயத்ரி பேசுகிறேன் என்றாள். அவளது நம்பரை அவன் அதுவரை அவனது செல்போனில் பதிவிடவில்லை என்பது அவனுக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. என்ன வேணும், சீக்கிரம் சொல்லு என்று அவளை அவசரப்படுத்தினான். நான் டி நகர் ஷாப்பிங்கில் இருக்கிறேன் என்று ஆரம்பித்த அவளை இடைமறித்தான். என்ன, கையில் இருந்த காசை செலவு பண்ணிட்டியா? இன்னும் வேணுமா என்று எரிச்சலும் கோபமுமாக கேட்டான். அந்த பக்கம் ஒரு அமைதி நிலவியது. என்ன, கேட்டது காதல் வேலை? சீக்கிரமாக சொல்லு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போகணும் என்று இன்னும் எரிச்சலுடன் கேட்டான். இல்லை, ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் அப்புறம் பேசுகிறேன் என்றாள் கம்மிய குரலில். அவன் சரி, ஃபோனை வை என்று கூறிவிட்டு அந்த தியான பயிற்சி அறைக்குள் சென்றான். அன்று இரவு கார்த்திக் வழக்கம் போல 9 மணி அளவில் வீடு திரும்பினான். உள்ளே நுழைந்தவன் சாரதா சோஃபாவில் உட்கார்ந்தபடியே உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான். என்னம்மா, நீங்கள் இங்கே தூங்கிட்டு இருக்கீங்க? உள்ள ரூமில் போய் தூங்க வேண்டியது தானே? இல்லைப்பா, காயத்ரி இன்னும் வீட்டுக்கு வரலை. மணி என்ன ஆச்சு என்று மணியை பார்த்தவர் அதிர்ந்தார். 9 மணி ஆயிடுச்சா? 7 மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னா, நான் வேற மாத்திரை போட்டதால தெரியாமல் தூங்கிட்டேன். நீ போய் கொஞ்சம் கூட்டிக்கிட்டு வரியா? டிரைவர் வெளியே போனார், இன்னும் வர காணோம். இவரும் வீட்டில் இல்லை. ஆனால் அவளோட ஃப்ரெண்ட் வீடு எங்கன்னு தெரியலையே. அந்த பொண்ணு ஷீலா எனக்கு ஒரு தடவை ப்ளவுஸ் தச்சு கொடுத்து இருக்கா. அதனால் அவள் நம்பர் என்கிட்ட இருக்குது. நான் அவளுக்கு கால் பண்ணுறேன் என்று தடுமாறியபடி எழுந்தார். இருங்கம்மா, ஃபோனை என்கிட்ட கொடுங்க, நான் கால் பண்ணி பேசுகிறேன் என்று ஃபோனை அவரிடமிருந்து வாங்கினான்.
நீங்கள் போய் தூங்குங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று கூறியவன் ஃபோனை ஒரு கையால் டயல் செய்தவாறு காரை நோக்கி வெளியே நடந்தான். ஃபோனை எடுத்ததும், ஹலோ சாரதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? காயத்ரி எப்படி இருக்கா? நானும் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அவள் வரமாட்டேங்கிறா, ரொம்ப பிஸியாக இருக்கிறா போல என்றாள் சலித்து கொண்டு. இதை கேட்ட அவன் காரை எடுக்காமல் நின்றான். நான் கார்த்திக் பேசுகிறேன், தெரியாமல் உங்களுக்கு டயல் பண்ணிட்டேன், சாரி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்று பொதுவாக விசாரித்தாள் ஷீலா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் என்றான் பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு. நாங்களும் நல்லா இருக்கிறோம். சரி, நான் ஃபோனை வச்சிடுறேன் என்று ஃபோனை வைத்தான். என்ன இவ அங்கே போலையா, அப்புறம் எங்கே போயிருக்கா என்று யோசித்தான். அப்போதுதான் அவனுக்கு மாலை காயத்ரி செல்போனில் பேசியது ஞாபகத்திற்கு வந்தது. பேசும்போது அவள் டி நகரில் இருப்பதாக கூறினாள். சரி, அங்கே போய் பார்ப்போம் என்று காரை எடுத்துக்கொண்டு டி நகர் சென்றான். அவள் அவனிடம் ஏதோ சொல்ல வந்தாள். அதற்குள் இவன் அவளை பேச விடாமல் ஏதேதோ பேசி ஃபோனை வைத்துவிட்டது அவனுக்கு உறுத்தியது. பதட்டமாக இருந்தது. இப்படி பலவாறு எண்ணி குழம்பிக் கொண்டே காரை ஓட்டி கொண்டு சென்றான். நன்கு மழை பெய்து கொண்டிருந்தது. டி நகர் செல்லும் வழியில் சிக்னலில் காத்து கொண்டிருந்தான். அப்போது காயத்ரி சிறிது தூரத்தில் ஒரு ஆட்டோ நின்று கொண்டிருக்க அவள் அந்த ஆட்டோவிலிருந்து குடை பிடித்து கொண்டு இறங்கி அந்த ஆட்டோ டிரைவரிடம் ஏதோ பேசிக்கொண்டே இருந்தாள். அவளை பார்த்ததும் அவளை நன்றாக திட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டு கீழே இறங்குவதற்காக காரின் கதவை திறந்தான். அப்போதுதான் அவனது காருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு காரில் தூங்கிக் கொண்டிருந்த அவளை பார்த்தான். அவள்தானா என்று இன்னொரு முறை நன்கு உற்று பார்த்தான். அவளேதான். தெருவிளக்கின் வெளிச்சத்தில் நன்றாக அவள் முகம் தெரிந்தது. இவனது காரை பார்த்த காயத்ரி ஆட்டோ டிரைவரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு காரை நோக்கி நடந்து வந்து ஏறிக்கொண்டாள். பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் கார் நின்று கொண்டிருந்ததால் காயத்ரி காருக்குள் ஏற முடிந்தது. கணவன் தன் மீது கண்டிப்பாக கோபத்தில் இருப்பான் என்று அறிந்திருந்த காயத்ரி, சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வர்ற வழியில் ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு, மழை பெய்ததால் வேற ஆட்டோ கிடைக்கல, அதான் லேட் என்று அவனிடம் தன்னிலை விளக்கம் கொடுத்தாள். ஆனால் கணவன் தன் மீது கவனத்தை செலுத்தவில்லை என்பதை உணர்ந்த அவள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவனது பார்வை பக்கத்து காரில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்ணின் மீது இருப்பதை கவனித்தாள். அந்த பெண்ணின் முகம் அவளுக்கும் தெளிவாகவே தெரிந்தது. யார் இந்த பெண்? எதற்காக இவன் இவளை இப்படி பார்க்கிறான் என்று யோசித்த அவளுக்கு ஒருவேளை அவளாக இருக்குமோ என்று நினைத்தாள். நினைத்த உடனே அவளை இன்னும் ஒரு முறை நன்றாக பார்த்து மனதில் அவள் முகத்தை பதித்து கொண்டாள். பச்சை சிக்னல் போட்டதும் அங்கு இருந்த வண்டி நகர்ந்தது. கார்த்திக் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது பின்னாடி இருந்த கார் டிரைவர் ஒலி எழுப்ப சுய நினைவுக்கு வந்தவனாய் ஏந்திரத்தனமாக காரை ஓட்டி கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அவளை எதுவும் கேட்கவில்லை. இருவரும் அமைதியாகவே வீட்டுக்குள் நுழைந்தனர். அப்போது அறையிலிருந்து வெளியே வந்த சாரதா காயத்ரியை பார்த்தார். வந்துட்டியாமா என்றார். வந்துட்டேன் அத்தை, வர வழியில் ஆட்டோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சாரதாவை பார்த்த கார்த்திக், ஏன்மா நீங்கள் இன்னும் தூங்கலையா? இல்லைப்பா, தூங்கிட்டு தான் இருந்தேன், தண்ணீர் குடிக்க எழுந்தேன், தண்ணீர் ரூமில் தீர்ந்து போயிடுச்சு, அதான் எடுத்துகிட்டு போகலாம்னு வந்தேன் என்றார். தன் கையில் இருந்த ஒரு பையை அவளுடைய சல்வார் ஷாலில் மறைத்தாள் காயத்ரி. இதனை கார்த்திக் கவனித்தான். அத்தை, நீங்கள் தூங்குங்க, நான் சாப்பிட்டுட்டு தூங்குறேன் என்று அவரை அனுப்பினாள். அவரும் சரிம்மா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, சாப்பிட்டு விட்டு தூங்கு என்றார். காயத்ரி கார்த்திக்கிடம், இந்த மழையில் என்னை தேடி வந்ததற்கு தேங்க்ஸ் என்றாள். அவன், உனக்காக இல்லை, வேறு யாராக இருந்தாலும் நான் இப்படித்தான் பண்ணியிருப்பேன் என்றான் அலட்சியமாக. காயத்ரி கையில் வைத்திருந்த பையை ஒரு ஓரமாக டைனிங் டேபிள் மீது வைத்துவிட்டு கை கால்களை கழுவ பாத்ரூம் சென்றாள். டைனிங் டேபிள் ஓரமாக வைத்ததால் அது கீழே விழுந்தது. அந்த பைக்குள் இருந்த விலை உயர்ந்த பட்டு புடவை ஒன்று வெளியே தெரிந்தது. ஒரு நகை பெட்டியும் அதனுடன் இருந்தது. கார்த்திக் அதனை பார்த்தான். காலையில் காயத்ரி தந்தையிடம் பணம் கேட்டு வாங்கி கொண்டு போனது ஞாபகம் வந்தது. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு பட்டு புடவையும் நகையும் வாங்கிட்டு வந்திருக்கா. பணத்தை தைரியமாக கேட்டு வாங்கிட்டு போனவ இதையும் சொல்லிகிட்டே போயிருக்கலாம். எதுக்கு இப்படி பொய் சொல்கிறா தெரியலையே. இல்லை, அந்த பணம் அப்பா கிட்ட வாங்குவதற்கும் ஏதாவது பொய் சொல்லியிருப்பா. வாயை திறந்தால் பொய் தான் என்று நினைத்தவன் சாப்பாடு எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிட்டு முடித்துவிட்டு அவரிடம் இதை பற்றி கேட்க பிடிக்காமல் அங்கிருந்து சென்று விட்டான். அன்று இரவு படுத்தவனுக்கு ஸ்ரேயாவை முதலாக பார்த்தது ஞாபகம் வந்தது. மே கமின் சார் என்று கேட்டது ஒரு அழகிய பெண் குரல். குரல் போலவே பெண்ணும் அழகாகவே இருந்தாள்.
நிறம், உயரம், உயரத்துக்கேற்ற உடல், அதற்கு ஏற்ற உடை என்று ஒருமுறை பார்த்தவர்களை திரும்பவும் பார்க்க வைக்கும் அழகு. எஸ், கமின் என்றான் கார்த்திக். ஐ எம் ஸ்ரேயா, ஈவெண்ட் ஆர்கனைசர். நான் உங்கள் ஹோட்டல் ஹால் பார்த்து ஒரு பார்ட்டிக்கு புக் பண்ண வந்திருக்கேன், ரிசப்ஷனிஸ்ட் சொன்னாங்க என்றான். இன்டர்காம் எடுத்து, ராஜேஷ் கொஞ்சம் என்னோட ரூமுக்கு வாங்க என்று கூறிவிட்டு வைத்தான். அடுத்த 5வது நிமிடத்தில் ராஜேஷ் அந்த அறைக்கு வந்தான். ராஜேஷ், இவங்க ஸ்ரேயா, நம்ம ஹோட்டல் ஹால் புக் பண்ண வந்திருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர்? என்ன ஃபுட் மெனு, டேட் எல்லாம் கேட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார் என்று கூறிவிட்டு ராஜேஷ் ஸ்ரேயாவை அழைத்து கொண்டு ஹாலிற்கு சென்றான். சிறிது நேரம் சென்ற பிறகு ஸ்ரேயா கார்த்திக்கை தேடி வந்தாள். எங்களுக்கு இந்த ஹோட்டல் எல்லா விதத்திலும் வசதியாக இருக்கும், நான் புக் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு சென்றாள். அத்தியாயம் 14. மற்றொரு நாள் கார்த்திக் ரிசப்ஷனிஸ்ட் ரேகாவிடம், அந்த ரூம் நம்பர் 105 காலியாக ஆயிடுச்சா? இன்னைக்கு சாயந்தரம் காலி ஆகிடும் சார், அந்த ரூமில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, வேறு யாருக்கும் அந்த ரூமை கொடுக்க வேண்டாம் என்றான். ஓகே சார். குட் மார்னிங் சார் என்று ஒரு பெண் குரல் கேட்க கார்த்திக் திரும்பினான். அங்கு ஸ்ரேயா நின்று கொண்டிருந்தாள். குட் மார்னிங், இன்னைக்கு தானே உங்கள் பார்ட்டி? ஆமாம் சார். அரேஞ்ச்மெண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சா? எல்லாம் முடிஞ்சிடுச்சு சார், ஏதாவது வேணும்னா கேளுங்க என்று கூறிவிட்டு அறைக்கு சென்று விட்டான். அன்றைய பார்ட்டி நன்றாக நடந்தது. எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று கேட்டுக்கொண்டே ஸ்ரேயா கார்த்திக் அறைக்குள் நுழைந்தாள். எஸ், கமின், உட்காருங்கள். என்ன விஷயம் என்றான் கார்த்திக். இங்கே பக்கத்தில் எங்கேயாவது முதியோர் இல்லம் இருக்கா? எதுக்கு என்றான். சாப்பாடு கொஞ்சம் மீதி இருக்குது, அதை கொடுக்கலாம்னு தான் சார். எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் என்றான். இல்லை சார், நான் என் கையால் கொடுத்தால்தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். இப்படித்தான் நான் எந்த இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணாலும் மீதம் இருக்கிற சாப்பாட்டை பக்கத்தில் இருக்கிற முதியோர் இல்லத்துக்கு கொடுப்பேன். அப்போ தான் எனக்கு அன்னைக்கு ஒழுங்காக தூக்கம் வரும். ஓ, இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணு, குட் ஜாப் என்று வெளிப்படையாக பாராட்டினான். அதற்கு பிறகு 4-5 முறை அவள் அந்த ஹாலை புக் பண்ணினாள். இருவரும் நல்ல விதமாக பழக ஆரம்பித்தனர். ஒரு நாள் எதேச்சையாக கடற்கரையில் காற்று வாங்கி கொண்டிருந்த போது ஸ்ரேயா அங்கு வந்தாள். இருவரும் கால் நனைத்து கொண்டு வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்தனர். அதற்கு பிறகு ஒரு நாள் காலை பூங்காவில் எதேச்சையாக சந்தித்தனர். சார் என்று கூப்பிடுவது மாறி கார்த்திக் என்று கூப்பிட ஆரம்பித்தாள். அது அவனுக்கு சரியாகவே பட்டது. அப்படியே சில நாட்களில் அவர்களுக்குள் நல்ல நட்பு வளர்ந்தது. ஒரு நாள் ஸ்ரேயா அவள் காதலை அவனிடம் கூறினாள். அவனுக்கு அவள் காதலை மறுப்பதற்கு எந்த காரணமும் இல்லாததால் சம்மதம் தெரிவிக்கவும் இருவரும் காதலிக்க தொடங்கினர். இருவரும் சேர்ந்து படம் பார்த்து பூங்காவில் பேசிக்கொண்டிருப்பது, கடற்கரையில் கால் நனைத்தவாறு விளையாடுவது என்று கார்த்திக்கிற்கு பொழுது நன்றாகவே கழிந்தது. பள்ளி படிப்பை முடித்து வெளிநாடு சென்ற அவனுக்கு இந்தியாவில் கல்லூரி தோழர்கள் கிடைக்க வாய்ப்பில்லாமல் போனது. அவனுக்கு ஒரே தோழன் முகிலன் மட்டும்தான். அவனும் கிராமத்தில் விவசாயத்தை கவனித்து கொண்டிருந்தான். அதனால் அவனுடன் சேர்ந்து நேரம் கழிப்பதற்கு தோழர்கள் என்று யாருமே இல்லாத நேரத்தில் ஸ்ரேயாவின் நட்பும் காதலும் அவனுக்கு தேவையாகவே இருந்தது. அதனால் அவளுடைய வருகையை, அவளுடன் அவன் செலவழிக்கும் நேரத்தினை அவன் விரும்பினான். இப்படித்தான் அவர்கள் இருவரும் காதலித்தார்கள். ஒரு நாள் கார்த்திக், இன்னைக்கு நீ என்னோட அப்பா அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வா என்றான். ஸ்ரேயா, இன்னைக்கு வேண்டாம், நான் நல்ல ட்ரெஸ் போடலை, இன்னொரு நாள் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், அன்னைக்கு போகலாம் என்றாள். பிறகு 2-3 தடவை அவன் கூப்பிட்ட போது ஏதாவது காரணம் சொல்லி அவள் தவிர்த்து விட்டாள். அவனுடைய தாய் தந்தையை பார்ப்பதற்கு அவளுக்கு ஆர்வம் இல்லாதது அவனுக்கு புரிந்தது. லேசாக உறுத்தியது. ஆனால் அப்போது அவளிடம் இருந்த நட்பினை இழக்க விரும்பாமல் கல்யாணத்திற்கு பிறகு சரியாகி விடுவாள் என்று நினைத்து அதனை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவனை கூட்டிக் கொண்டு அவள் ஷாப்பிங் செல்லும் பொழுதெல்லாம் அவளே செலவு செய்ய முன் வருவாள். அதை தடுத்து அவன்தான் செலவு செய்வான். அவளை அவன் செலவு செய்ய விட்டதில்லை. என்னை செலவு செய்யவே விட மாட்டேங்கிறீங்க கார்த்திக் என்று குறை கூறியது கூட உண்டு. ஒரு நாள் கார்த்திக் தாய் தந்தையிடம், நான் ஒரு பெண்ணை லவ் பண்ணுறேன், அவள் பேர் ஸ்ரேயா, ஈவென்ட் மேனேஜர், அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அவங்க வீட்டில் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் நாம் அவளை பொண்ணு கேட்க போகலாமா என்றான் திடுத்துப்பென்று. ராதாகிருஷ்ணன், இருப்பா, இப்போ தான் நீ என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிற, எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு, நான் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன். சரி என்றான் கார்த்திக். ஒரு வாரம் கழித்து அவன் தந்தையிடம் திரும்ப விஷயத்தை ஆரம்பித்தான். ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு, இப்போ போகலாம் அப்பா. இல்லைப்பா, இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை.
உனக்கு அந்த மெச்சூரிட்டி வந்த மாதிரி தெரியல. 1 வருஷம் கல்யாணத்தை தள்ளி வைக்கலாம் என நினைக்கிறேன். என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், இதுதான் என்னோட முடிவு. இதை கேட்டபொழுது கார்த்திக்கிற்கு பெரிய தப்பாக தோன்றவில்லை. அவன் ஸ்ரேயாவிடம் தந்தை கூறியதை சொன்னான். என்ன கார்த்திக் சொல்கிறீங்க? 1 வருஷமா? அவ்வளோ நாள் என்னால் வெயிட் பண்ண முடியாது. எங்கள் அப்பா அம்மா எனக்கு இப்போவே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ 1 வருஷம் உன்னோட கல்யாணத்தை தள்ளி போட சொல்லு. நான் எப்படி சொல்கிறது கார்த்திக்? ஒருவேளை உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் லவ் பண்ணுறது பிடிக்கல போல இருக்குது. அவர் சொல்கிற பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரோ? நீங்கள் எதுக்கும் அவர்கிட்டே இன்னொரு தடவை கேட்டு பாருங்க என்றாள் ஸ்ரேயா. அவன் வீட்டுக்கு சென்று பெற்றோர்களிடம், அப்பா, அவங்க வீட்டில் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவளால் 1 வருஷம் வெயிட் பண்ண முடியாது என்றான். ராதாகிருஷ்ணன் அவரது முடிவில் உறுதியாக இருந்தான். நான் சொன்னதுதான், இப்போ என்னால் உன்னோட கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறி அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். கார்த்திக் ஸ்ரேயாவிடம் தந்தை சொன்னதை தெரிவித்தான். அவள் அதை கேட்டுவிட்டு அழுதபடியே சென்று விட்டாள். அதற்கு பிறகு கார்த்திக் ஸ்ரேயாவை தொடர்பு கொள்ள பல முயற்சிகள் எடுத்தான். பல முறை கால் பண்ணி பார்த்தான். அவள் அவனிடம் பேசவில்லை. அவளது பெற்றோர்களை இவனுக்கு எப்போதும் அறிமுகப்படுத்தியது கிடையாது. அதோடு அவர்கள் வீட்டில் அவளுக்கு வேறு இடத்தில் மாப்பிள்ளை தேடுகிறார்கள் என்றும் அவள் கூறியிருக்கிறாள். அதனால் அவள் வீட்டுக்கு சென்று நேரடியாக பேச அவனுக்கு விருப்பமில்லை. இப்படியே 10 நாட்கள் கடந்தது. ஒரு நாள் கார்த்திக் அவள் வீட்டுக்கு செல்வதை தவிர வேறு வழி இல்லை என்று முடிவெடுத்து அவள் வீட்டிற்கு சென்றபோது அங்கு அவளை பெண் பார்த்து கொண்டிருந்தார்கள். இவனை பார்த்ததும் ஸ்ரேயா யாருக்கும் தெரியாமல் பின்வாசல் வழியாக வந்து அவனிடம் பேசினாள். கார்த்திக், என்னை மறந்துடுங்க. எங்கள் அப்பா அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. நான் சம்மதிக்கலைன்னா 2 பேரும் விஷம் குடித்து செத்துடுவேன்னு என்னை மிரட்டினாங்க. எனக்கு பிடிக்காமல் தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். வேற வழி கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆனாதான் என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண முடியும். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க என்று அழுது கொண்டே அவன் காலில் விழுந்தாள். அவன் அங்கிருந்து வந்து விட்டான். அதற்கு பிறகு அவன் அவளை தொந்தரவு செய்யவில்லை. ஆனால் அவள் அவனை விட்டு சென்றதால் அவன் மனம் காயமடைந்தது. அந்த காயத்தை பலரும் அவளை பற்றி விசாரித்து இன்னும் அதிகப்படுத்தினர். அதனாலேயே அந்த சூழ்நிலையில் இருந்து வெளியேற விரும்பி வெளிநாடு செல்ல முடிவெடுத்தான். இதற்கெல்லாம் காரணமாக இருந்த தந்தை மீது கோபமாக வந்தது. தன் விருப்பத்தை மதிக்காத தந்தையின் தொழிலை தொடர்ந்து நடத்துவதற்கு அவனுக்கு பிடிக்காமல் போயிற்று. சொந்தமாக தொழில் தொடங்க பணம் சேர்ப்பதற்காக வெளிநாட்டில் வேலை தேடினான். தந்தையிடம் சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேற முதலில் நினைத்தான். ஆனால் அப்படி செய்தால் தாய் அதை தாங்க மாட்டாள் என்று அந்த முடிவை கைவிட்டான். இப்படி நடந்து முடிந்ததை நினைத்து கொண்டு இருந்தவன் தூங்க முடியாமல் தவித்தான். எழுந்து சென்று அவனது மேஜை டிராயரில் இருந்த ஒரு பையை திறந்தான். அதில் ஸ்ரேயா அவனை காதலித்த போது அவனுக்கு கொடுத்த கிரீட்டிங் கார்ட்ஸ் இருந்தது. அதனை எடுத்து ஒரு முறை பார்த்தான். ஏதோ சத்தம் கேட்டு தூக்கம் கலைந்து எழுந்த காயத்ரி கட்டிலில் கணவன் இல்லாததை கவனித்தாள். சுற்றும் முற்றும் பார்த்தாள். அப்போது அவன் அந்த மேசையிலிருந்து ஏதோ சில புகைப்படங்களை, கார்டுகளை எடுத்து அதை தடவி கொண்டு இருப்பதை அவன் அறியாது கவனித்தாள். அவன் முகத்தில் ஒரு வலி தெரிந்தது. அப்படியென்றால் இன்று அவன் பார்த்தது அந்த பெண் அவனுடைய காதலியாக இருக்குமோ என்று யோசித்தாள். அவன் அந்த போட்டோக்களை அங்கேயே வைத்துவிட்டு கட்டிலை நோக்கி வரவும் அவள் அசையாமல் கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே உறங்கிவிட்டாள். கார்த்திக் ஸ்ரேயாவுக்கு திருமணமாகிவிட்டது என்று தெரிந்ததுமே அவள் தன்னுடையவள் அல்ல என்று பலமுறை அவனுக்கு உள்ளேயே கூறி அவளை பற்றி நினைப்பதை தவிர்த்தான். அப்படியே அவன் அவளை மறந்தும் போனாள். ஆனால் இன்று அவளை பார்த்த பின்பு அவனுக்கு அனைத்தும் ஞாபகம் வந்தது. அவனது மனக்காயத்தை யாரோ கிளறியது போலிருந்தது. இதனை சமாளிப்பதற்காகவே அவன் கற்று வைத்திருந்த தியான பயிற்சியை மேற்கொண்டு தன்னை தானே சமாதானப்படுத்தினான். அவள் தன்னுடையவள் அல்ல என்று தனக்குள்ளே கூறியவாறு உறங்கி போனான். அடுத்த நாள் காலை எல்லோரும் கிளம்பி ஸ்ரீனிவாசன் வீட்டுக்கு சென்றனர். சரளாவும் ஸ்ரீனிவாசனும் அனைவரையும் வரவேற்றனர். வாங்க சம்பந்தி, வாங்க மாப்பிள்ளை, வாமா உட்காருங்க. சரளா, டிஃபன் எடுத்துட்டு வாமா என்றார் ஸ்ரீனிவாசன். அவசரமாக அடுக்கலைக்குள் நுழைந்தாள் சரளா. வேண்டாம் சம்பந்தி, நாங்கள் வீட்டிலிருந்து கிளம்பும் போதே எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு தான் வந்தோம். கோயிலுக்கு போய் தரிசனம் முடிச்சுட்டு சாப்பிடலாம் என்றார் சரளா. அந்த ஃப்ரூட் சாலட் எடுத்துட்டு வாமா என்றார் ஸ்ரீனிவாசன். அனைவருக்கும் ஃப்ரூட் சாலட் கொடுத்தார். இதையாவது சாப்பிடுங்க, நாம் வர 2 மணி நேரம் ஆகும். சரி சம்பந்தி என்று கூறிவிட்டு அதனை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தார் சாரதா. எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு கோவிலுக்கு கிளம்பினர்.
காயத்ரி, நான் கொஞ்சம் லேட்டாக வரேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. முடிச்சுட்டு வந்து தீபாராதனைக்கு ஜாயின் பண்ணிடுறேன் என்றார். சரிம்மா என்று கூறிவிட்டு அனைவரும் கோயிலுக்கு சென்றனர். கோவிலில் நாராயணருக்கு அபிஷேகம் நடந்தது. அபிஷேகத்திற்கு பணம் கட்டியிருந்ததால் அருகிலிருந்து சாமியை தரிசிப்பதற்கு ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் அனைவரும் உட்கார்ந்தனர். எல்லாவித அபிஷேகமும் முடிந்து திரைக்கு பின்னே அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது. சரளா காயத்ரிக்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு அவளை அழைத்தார். காயத்ரியும் வந்து சேர்ந்தாள். காயத்ரி சோர்வாக தெரிந்தாள். தீபாராதனை நடந்தது. அனைவரும் இறைவனை வழிபட்டுவிட்டு வீடு திரும்பினர். காயத்ரி எல்லோருக்கும் முன்னே சென்று, அத்தை, மாமா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உள்ளே போங்க என்றாள். சாரதாவும் ராதாகிருஷ்ணனும் யோசனையோடு ஒன்றாக கதவை திறந்து உள்ளே அடியெடுத்து வைத்தார்கள். அப்போது அவர்கள் இருவர் மீதும் ரோஜா பூக்களின் இதழ்கள் கொட்டியது. சர்ப்ரைஸ் என்று வேகமாக கத்தினாள் காயத்ரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி! எல்லோரும் உள்ளே நுழைந்தனர். வீடு அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆங்காங்கே பலூன்கள் தொங்கவிடப்பட்டிருந்தது. ஒரு மேஜையில் ஒரு கேக் வெட்டுவதற்கு தயாராக இருந்தது. காயத்ரி இருவரையும் அந்த மேஜைக்கு அழைத்து சென்றாள். பிளாஸ்டிக் கத்தியை எடுத்து கொடுத்தாள். அத்தை, மாமா 2 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணுங்க. சாரதா அதனை வாங்க ராதாகிருஷ்ணன் சாரதாவின் கையில் மேல் அவரது கையை வைத்து 2 பேரும் சேர்ந்து அந்த கேக்கை வெட்டினர். அத்தை, ஒரு பீஸ் கேக் மாமாவுக்கு கொடுங்க. அவர் கையில் கொடுக்க, இல்லை இல்லை, வாயில் கொடுங்க என்றார் காயத்ரி. அவர் வெட்கத்துடன் தயங்க ராதாகிருஷ்ணன் வாயை திறந்து தான் தயாராக இருப்பதை காட்டினார். அனைவரும் சிரிக்க சாரதா வெட்கத்துடன் அதனை அவரது வாயில் ஊட்டினார். ராதாகிருஷ்ணன் ஒரு துண்டு கேக்கை சாரதாவுக்கு ஊட்டினார். சாரதா வெட்கத்துடன் வாங்கி கொண்டார். பின்பு கார்த்திக், காயத்ரி என்று அனைவருக்கும் கேக் வெட்டி கொடுத்தார். சாரதாவின் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். காயத்ரி பட்டுப்புடவை, பேண்ட் ஷர்ட், ஒரு நகை டப்பா எடுத்து வந்து அவர்களிடம் நீட்டினாள். சாரதா பட்டுப்புடவையை விரித்து பார்த்தார். நீல புடவையில் சிகப்பு நிற ஜரிகை பூக்கள் அழகாக இருந்தது. அன்று காயத்ரி மறைத்த பையில் இருந்து தெரிந்த பட்டுப்புடவை. இதே நகை டப்பாவை தான் அவன் பார்த்தான் அன்று. ராதாகிருஷ்ணன் அவருடைய துணியை எடுத்து விரித்து பார்த்தார். எனக்கு ரொம்பவும் பிடிச்ச கலர். உனக்கு எப்படிமா தெரியும்? ஒரு நாள் பேசி கொண்டிருக்கும் போது அத்தை சொன்னாங்க. அதை ஞாபகம் வச்சு வாங்கினேன் மாமா. ரொம்ப நல்லா இருக்கு. குட் செலெக்ஷன். அத்தை, மாமா 2 பேரும் உங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வாங்க. அவர்கள் இருவரும் புது உடைக்கு மாறி வந்தனர். அடுத்து நகைப்பெட்டியை திறந்தனர். அதில் ஒரே மாதிரி பச்சைக்கல் பதித்த வேலைப்பாட்டுடன் கூடிய 2 மோதிரங்கள் இருந்தன. அதில் ஒன்று பெண்கள் அணியும் விதத்தில் இருந்தது. இன்னொன்று ஆண்களுக்கு ஏற்றபடி கொஞ்சம் பெரிதாக இருந்தது. மாமா, லேடிஸ் ஸ்ட்ரிங் எடுத்து அத்தைக்கு போட்டு விடுங்க. அத்தை, ஜென்ஸ் ஸ்ட்ரிங் எடுத்து மாமாவுக்கு போட்டு விடுங்க. இருவரும் மோதிரம் மாற்றிக்கொண்டனர். மோதிரம் ரொம்ப அழகாக இருக்குமா? இருவர் முகத்திலும் பூரிப்பு, சந்தோஷம் நன்றாக தெரிந்தது. மாமனார் மாமியாருக்கு மோதிரம் வாங்க நினைத்த காயத்ரி அவர்களின் அளவை தெரிந்து கொள்ள கார்த்திக்கிற்கு ஃபோன் செய்தாள். ஆனால் அவன் தவறாக புரிந்து கொண்டு பேசவும் அமைதியாக வைத்துவிட்டாள். பின்பு அவளது பெற்றோர்களின் அளவில் மோதிரத்தை வாங்கினாள். அது அவளுடைய மாமனார் மாமியாருக்கு பொருத்தமாகவே அமைந்தது. இந்த நாவலின் அடுத்த பகுதியை நாம் அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி நண்பர்களே.